இயற்கை ஜோதிடம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் குருஜியின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். விருச்சிக ராசி பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசியை நண்பர்களாக கொண்டவர்கள் பூர்வ புண்ணியம் செய்திருப்பார்கள். விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்களை திருமணம் செய்தவர்கள் பூர்வ புண்ணியம் செய்திருப்பார்கள். அதே போல விருச்சிக ராசிக்கு பிறக்கும் குழந்தைகள் கூட பூர்வ புண்ணியம் செய்திருந்தால்தான் விருச்சிகத்திற்கே குழந்தையாக பிறக்க முடியும். காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியாக விளங்கக்கூடியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் சாதனையாளர்களே. ஆனால் இவர்களின் முன் வாழ்க்கை சோதனையாக அமைகிறது. இவர்களின் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதனை சாதனைகளாக மாற்ற வல்லமை படைத்தவர் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்களின் திறமையை உணரும் வரை ஜீரோவாகத்தான் இருப்பார்கள். ஒரு ஜீரோ எத்தனை ஜீரோவாக இருந்தாலும் மதிப்பு பெறாது. ஆனால் அதற்கு ஜீரோவுக்கு 1, 2 ஸ்தானம் சேரும்போதுதான் அதன் மதிப்பு கூடும். அந்த ஜீரோவை ஹீரோவாக மாற்றக்கூடிய நிலையை பெறுவார். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 2 ஜீரோக்கள் ஒன்றின் மீது ஒன்று அமையும் போது எப்படி 8 என்ற வடிவம் பெறுகிறதோ அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் தன் திறமையை உணரும் போது ஹீரோவாக மாறுவார். ஞான உதயம் கொடுக்கக்கூடிய கேது பகவான் விருச்சிகத்தில் தான் உச்சமடைகிறார். ஞானம் பெறுவதென்றால் சாதாரண விஷயம் அல்ல. சோதனைக்கு பின் தானே சாதனையே வரும். ஆக ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களும் குறைந்தது 37 வயதாவது கடக்க வேண்டும். அதுவரை விருச்சிக ராசிக்காரர்கள் தன் நிலை அறியாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது தன்னைத்தானே உணர்ந்து ஸ்டாண்டர்ட் அடைகிறார்களோ அன்று முதல் ஞானம் என்ற உன்னத நிலையை அடைந்து விடுவார்கள். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் பெண் கிரகமாகும். ஆகையால் இதில் பிறந்த ஆண்கள் கூட பெண்களைப் போல் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஆக அன்பு அறிவு ஆற்றல் கொண்டவர்களாகவும் வேகம் நிறைந்த விவேகியாகவும் இருப்பார்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் இடம் குரு பகவான் வீடாகும். இவர்களின் சொல் எப்பவும் மற்றவர்களை ஊக்குவிக்கும் அமையில் அமையும். இவர்களுக்கு மற்றவர்கள் சதி செய்தாலும் இவர்கள் மற்றவர்களை ஊக்குவிப்பார்கள். இவர்களுக்கு 3ஆம் இடம் சனி பகவான் வீடாகும். கூட பிறந்தவர்களாலும் நிம்மதி இருக்காது. அக்கம் பக்கத்தினால் நிம்மதி இருக்காது. வேலை செய்யும் இடத்தில் நண்பர்கள் மூலம் சதிதான் நடக்கும். அதே போல 4ஆம் இடமும் சனி பகவான் வீடா. அதனால் என்னவோ 80% பேருக்கு தாய் அன்பு பெறுவது மிக அரிதாகவே இருக்கும். 4ஆம் இடம் சனி என்பதால் சிலருக்கு சிறு வயதில் சரியாக தாய்ப்பால் கூட கிடைக்காது. 5ஆம் இடம் குரு பகவான் என்பதால் இவர்கள் பெரிய பரம்பரை தான் பிறந்திருப்பார்கள். இவர்கள் சாதாரண நிலையில் பிறந்திருந்தாலும் வாழ்நாளில் உயர்நிலையை அடைந்தே தீருவார்கள். 6ஆம் இடம் செவ்வாய் பகவானே அமைவதால் வாழ்வில் எவ்வளவு கடன் பட்டாலும் அதை தீர்த்து விடுவார்கள். எப்பேற்பட்ட எதிரியை கண்டு அஞ்ச மாட்டார்கள். இவர்களுக்கு யார் எவ்வளவு சதி செய்தால் எதிரிக்கு மனதளவில் கூட சதி செய்ய மாட்டார்கள். யாரெல்லாம் போன ஜென்மத்தில் மனிதர்களை மதிக்காமல் இருந்தார்களோ அவர்களை இந்த ஜென்மத்தில் இறைவன் படைத்து கஷ்டம் நஷ்டம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, பந்த பாசம் என்றால் என்ன என உணர்த்தி கடைசியில் மோட்சம் கொடுப்பதற்காக தான் இந்த ஜென்மத்தில் விருச்சகத்தில் பிறக்க வைத்திருக்கார். இதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் பார்க்க ஆர்வம் உள்ளவர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் ஆசான் மூலம் நீங்கள் ஜோதிடம் பார்த்து கொள்ளலாம். எல்லா புகழும் இயற்கை ஜோதிடம் குருஜிக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜி அபியா சாந்தா.